முருகப்பெருமானின் சிலையை அழகாக செதுக்கியதற்காக அதை செய்த சிற்பியின் கட்டை விரலை வெட்டி கண்ணையும் பறித்தான் ஒரு கொடூரமான சோழ அரசன். நம்ப முடியுமா? இது கதையல்ல, தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். உங்களுக்கு முருகரை பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன் சோழ மன்னர் ஒரு சிற்பியிடம் முருகனின் சிலையை வடிக்கச் சொன்னார். உருவானதுதான் சிக்கல் சிங்காரவேலன். அந்த சிலையின் அழகை பார்த்து பொறாமைப்பட்ட மன்னன் இதே போன்ற சிலையை வேறு எங்கும் செதுக்க கூடாது என்பதற்காக சிற்பியின் கட்டை விரலை துண்டித்தான். கட்டை விரல் போனாலும் அந்த சிற்பி விடவில்லை. எஞ்சிய விரல்களால் அடுத்த சிலையை வடித்தார். அந்த சிலையில் இருந்த மயில் நிஜமாகவே பறக்க தொடங்கியது. சிற்பி எட்டுப்பிடி என்று கத்தியபடி அதன் காலை தட்டி அமர வைத்தார். அதுதான் எட்டுக்குடி முருகன். ஆத்திரமடைந்த மன்னன் இப்போது சிற்பியின் கண்களை பறித்தான். கண்ணும் இல்லை, கட்டை விரலும் இல்லை. ஆனால் முருக பக்தி குறையவில்லை. தனது மகளின் உதவியுடன் சிற்பி வடித்த மூன்றாவது சிலைதான் எண்கண் முருகன். அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. செதுக்கும் போது மகளின் கையில் அடிபட ரத்தம் சிற்பியின் கண்ணில் பட்டு இழந்த பார்வை மீண்டும் கிடைத்தது. என் கண் என்று அவர் அலறிய அந்த இடமே எண்கண் ஆனது. இன்றைக்கும் சிக்கல் முருகன் சிலையிலிருந்து வியர்வை வடிவதை நீங்கள் பார்க்கலாம். ஓம் முருகா என கமெண்ட் செய்து பகிருங்கள்.